भजो नित्य गोविंदा नित्य गोविंदा। वंदे गुरुदेव जय जय गुरुदेव जय श्री गुरुदेव जय जय गुरुदेव। வணக்கங்க மாஸ்டர். நேற்று ஏற்பட்ட ஒரு அனுபவங்க மாஸ்டர். நேற்று தூங்கிட்டு இருக்கும்போது விடிய காலைல இடையில தூக்கம் தெளிஞ்சதுங்க மாஸ்டர். தெளிஞ்சு அப்புறம் திரும்பவும் அப்படியே மூச்சை கவனிச்சுட்டு படுத்திருந்தேங்க மாஸ்டர். திரும்ப தூங்கிட்டேங்க மாஸ்டர். ஆனால் அந்த டைம் தூங்குறப்ப அப்படியே விட்னஸில் இருக்க மாதிரி தான், ப்ரெசென்ட்டில் இருக்க மாதிரி தெரியுதுங்க மாஸ்டர். ப்ரெசென்ட்டில் தான் இருந்தேங்க மாஸ்டர். எப்படி மெடிடேஷன் பண்ணுறப்ப, உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறப்ப பாடி வந்து முன்னாடி பின்னாடி இல்லை லெஃப்ட் ரைட் இல்லை ரவுண்ட் ஷேப், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரிலாம் நிறையா பார்த்துருக்கேன் மாஸ்டர். இந்த மாதிரி உணர்ந்திருக்கேன். இல்லை உடம்பு அந்த மாதிரி தன்னை சுற்றும். அந்த மாதிரி படுத்துட்டு தான் இருக்கேன். ஆனால் மூச்சை கவனிச்சுட்டு அப்படியே விட்னஸாக இருந்துட்டேன். என்ன நடக்குதுன்னு தெரில. ஆனாலும் உடம்பு வந்து முன்ன பின்ன இதாக மூவ் ஆகுதுங்க மாஸ்டர். நான் படுத்துட்டு தான் இருக்கேன்னு தெரியுது. ஆனால் அது மூமெண்ட் வந்து எந்திரிக்கிற மாதிரி லைட்டாக தெரிஞ்சதுங்க மாஸ்டர். நான் எதுவும் பெருசாக இது பண்ணல. நான் ப்ரெசென்ட்டில் தான் இருக்கேங்க மாஸ்டர். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அப்படியே அந்த அதிலே ப்ரெசென்ட்டில் இருக்க மாதிரி இருக்குங்க மாஸ்டர். அப்புறம் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான பொருள் வந்து, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் வந்து பார்க்குறேங்க மாஸ்டர். அது பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க மாஸ்டர். அது கை பக்கம் கொண்டு போனால் திடீர்னு பக்கம் வந்துச்சுங்க மாஸ்டர். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அது நான் கொஞ்சம் அப்படியே திரும்ப அதையும் விட்னஸாக பார்க்க ட்ரை பண்ணுறேங்க மாஸ்டர். அப்போ அதில் ஒரு ஒரு வெள்ளை பட்டையாட்டம் இருந்ததுங்க மாஸ்டர். அந்த வெள்ளை இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம சக்கரா அந்த இது தெளிவாக தெரிஞ்சதுங்க மாஸ்டர். இது வந்து எனக்கு கனவு மாதிரி தெரியலைங்க மாஸ்டர். 90% ப்ரெசென்ட்டில் தான் இருந்த மாதிரி இருக்குதுங்க மாஸ்டர். இதுதாங்க மாஸ்டர். இது எதனாலையும் தெரியலைங்க மாஸ்டர். நன்றிங்க மாஸ்டர். ஜெயக்குமார் வணக்கம். அதாவது எப்போவுமே விடியற்கால டைமில் நம்ம பார்த்திங்கன்னா O3 லேயர் அதிகமாக இருக்கும். நார்மலாகவே எனர்ஜி லெவல் வந்து நமக்கு பிராணசக்தி தேவை. நம்ம தூங்குறதே அதுக்காக தான். இரவு நேரங்களில் வெப்பம் இல்லாதனால வளிமண்டலத்தில் கீழே வந்து நமக்கு பூமியை ஒட்டின பகுதியில் வெப்பம் குறையிறனால வந்து அழுத்தம் அதிகமாகும். அதனால் வானத்திலிருந்து நமக்கு அந்த எனர்ஜியோட லெவல் கீழே பூமியை நோக்கி அதிகமாக வந்துடும். அது வந்து ஒரு 3:30 மணிலேருந்து அந்த 5:30 6 மணி வரைக்கும் சுமாருக்கு பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த நேரங்களில் அளவுக்கு அதிகமான அந்த எனர்ஜி லெவல் கீழே இருக்கும். அதனால் ஆக்சிஜனோட கண்டென்ட்டே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதான் O3 லெவல்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு ஹியூமனுக்கும் தேவை. அது நம்ம நிறைய சுவாசிக்கும் பொழுது என்ன ஆகுனா, உடல் ரீதியாகவும் பிராண உடல் ரீதியாகவும் உடலுக்கு தேவையான செல்ஸுக்கு தேவையான நிறைய ஆக்சிஜன் கிடைக்குது. பிராண உடலுக்கு தேவையான நிறைய பிராணசக்தி கிடைக்குது. இது ரெண்டும் நடக்கும். இது நம்ம வீட்டை அடைச்சி ஜன்னல்லாம் அடைச்சி உள்ளே படுத்துட்டாலோ, ஃபேனை போட்டு படுத்துட்டாலோ, ஏசி போட்டு படுத்துட்டாலோ இது நமக்கு கிடைக்காது. கொஞ்சம் காற்றோட்டம் இருக்கணும். அப்போ தான் இது நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நேரங்களில் நம்ம வந்து நார்மலாகவே நம்ம வந்து இந்த அந்த நேரங்களில் இப்போ 3:30 மணி 4 மணி வாக்கில் தான் நம்ம வந்து இந்த மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுற டைம். அப்போ நம்ம விட்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இயல்பாக என்ன நடக்கும்னா, நம்ம பிராண சரீரம் எப்போயெல்லாம் ஃபில் ஆகுதோ, பிராண சரீரத்தில் கரண்ட் எப்போ ஃபுல்லாக ஓவர்லோட் ஆகிட்டு லோடாகி ஓவர்ஃப்ளோ ஆகுதோ அந்த நேரத்தில் ஆஸ்ட்ரல் பாடி வெளியில் போகும். அது நம்மளை அறியாமல் நடக்கிற சமாச்சாரம். அந்த நேரத்தில் புரண்டு படுத்து தூங்குவாங்க, இல்லை ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுவாங்க ஒரு சிலர். ஸோ தினந்தோறுமே வந்து எப்போல்லாம் வந்து நம்ம பிராணசக்தியில் பிராணன் ஓவர்லோட் ஆகுதோ அப்போ வந்து ஆஸ்ட்ரல் பாடி வெளியில் போகும். அந்த நேரத்தில் நம்ம விட்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா விட்னஸ்ங்கிறது வேறு, ஃபிசிக்கல் பாடி, ஈத்தரிக் பாடி, ஆஸ்ட்ரல் பாடிங்கிறது ஒன்று வேறு லேயர். விட்னஸ் பண்ணால் மட்டும்தான் அதை பார்க்க முடியும். ஸோ நம்ம இந்த பிராண வந்து ஃபில் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, வெள்ளை கலர் இருந்தது அப்படிங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது வந்து வஜ்ர யோகினி. பிராணன் அப்படின்னாலே ஒரு சக்தியினுடைய வெளிப்பாடு, பராசக்தியினுடைய வெளிப்பாடு தான் வஜ்ர யோகினின்னு சொல்லுவாங்க. அந்தக்குள்ளே இருக்க அந்த சக்தியோட எனர்ஜி தான் நம்ம வந்து ஆத்ம சக்கராவில் இருக்கக்கூடிய அந்த சக்திக்கு வந்து வடிவம் கிடையாது. எதில் போதோ அந்த வடிவத்தில் இருக்கும். அது ஷடோரிணின் தாயின்னு நம்ம சொல்கிறது. அந்த ஷடோரிணி தாய்க்குன்னு ஒரு விஷுவலாக ஒரு இதை காமிச்சு அந்த சக்தி வெளிப்படும் போது வரக்கூடிய ஒரு பிம்பமாக காமிக்கப்பட்டது தான் இந்த ஆத்ம சக்கரா. ஸோ நீங்கள் விட்னஸாக இருந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்த காரணத்தினால அந்த சக்தி உங்கள் உடம்புல ஃபுல்லாகும் பொழுது அந்த வெளிப்பாடு, ஓவர்ஃப்ளோயின் வெளிப்பாடு உங்களுக்கு அந்த மாதிரியான தோற்றத்தை உனக்கு கண்ண மொழி தான் படுத்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த விஷுவல் தெரிஞ்சிருக்கும். அதுதான் அது, வேறு ஒன்றும் இல்லை. தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். ஃபிட்னஸ் பயிற்சி பண்ணால் எல்லாம் நமக்கு அடங்கும், எல்லாம் நமக்குள்ளே இருக்கும். அப்போது சடோரணியும் தேடி வருவான் நம்மளை.
தொடர்ந்து பண்ணுங்கள். அதுவும் அந்த அதிகாலை நேரத்துலையும் படுக்க போகும் நேரத்தையும், இரவு படுக்க போகும்போதும் காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னமும் கம்பல்சரி விட்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆன்மீகத்தில் வேகமான வளர்ச்சி இருக்கும். நன்றி ஜெயக்குமார். வாழ்க வளமுடன். என்ன புண்ணியம் செய்தேனோ